نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது, சரியானது. அல்லாஹ்வின் வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களிலே எல்லா இடங்களிலும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா வழிமுறை என்றும், விடயங்களிலே கெட்டது மோசமானது மார்க்கத்தில் எவைகள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளோ அவைகள் என்றும், அவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள், பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கூறியவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தினம் வருகின்ற பொழுது ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒன்று கூடுகின்ற பொழுது, ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஜும்மாவை செவிமடுத்தல், உரையை கேட்டல் என்ற கட்டாய கடமை இபாதத்தை நாம் செய்து வருகிறோம். அச்சந்தர்ப்பங்களில் குர்ஆன் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய பல செய்திகள் எம்மத்தியில் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. அவற்றை படிக்கிறோம், பின்பற்றுகிறோம், பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படியான முக்கியமான இந்த நேரத்தில் ஈமானோடு தொடர்பான சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கென்றே ஈமான் காணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். இஸ்லாத்தின் 50 கடமைகள், அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம். ஈமானின் 6 அம்சங்களில் மிக முக்கியமான அம்சம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல், அல்லாஹ்வை நம்புதல். அதில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் ஏகத்துவ தத்துவம், தௌஹீத் எனும் தொனிப்பொருள். அன்பார்ந்த உறவுகளே, தௌஹீத் அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒன்று. அந்த தௌஹீத் என்ற தத்துவத்தில் தவற விடப்படுகின்ற பொழுது அவனுடைய ஈருலக வாழ்க்கையும் நஷ்டமடைந்து விடுகின்றன என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். சுருக்கமாக ஆரம்பத்தை சொல்லிவிட்டு விடயத்துக்கு வருகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, தௌஹீத் என்று வருகின்ற பொழுது ஒருமைப்படுத்துதல், அல்லாஹ்வை மாத்திரம் ஏக இறைவனாக ஏற்றல் என்று பொருள்படும். உலமாக்கள் இதை 3 விதமாக வகைப்படுத்தி விளக்கி இருக்கிறார்கள். 3 விதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். முதலாவது
தௌஹீது ருபூபிய்யா என்பார்கள். அதாவது எம்மை படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான், எமக்கு ரிஸ்களிக்க கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான், அதற்கு நிகராகவோ துணையாகவோ எவரும் இல்லை என்ற நம்பிக்கை தௌஹீது ருபூபிய்யாவாகும். இதில் அக்காலத்தில் வாழ்ந்த குறைஷி காபிர்களும் நேர்பட்டிருந்தார்கள். உங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். குறைஷி காபிர்கள் கூட இதில் நேர்த்தியாக இருந்தார்கள். இது முதலாவது. இரண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா என்ற வகை. அதாவது எமக்கு நாம் வணங்கக்கூடிய நாயன் ஒருவன் மாத்திரம்தான், நாம் சுஜூத் செய்யக்கூடிய நாயன் இறைவன் மாத்திரம்தான், நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரே இறைவன் ரப்பு மாத்திரம்தான் என்று உலூஹிய்யாவில் ஒருமைப்படுத்துதல் மிக முக்கியமான விடயம். இதிலும் யாரையும் கூட்டு சேர்க்க முடியாது, இணை வைக்க முடியாது. இதில் குறைஷி காபிர்கள் லாத் மனாத் உஸ்ஸா என்ற சிலைகளை கூட்டு சேர்த்தார்கள், இணை வைத்தவர்களாக மாறிவிட்டார்கள். இதிலும் யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது, இணை வைக்க கூடாது. அப்படி இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம், துரோகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அதனுடைய மூன்றாவது பகுதி தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அல்லாஹ்வுக்கு என்றிருக்கின்ற பண்புகள், அல்லாஹ்வுக்கு என்றிருக்கின்ற பெயர்கள், இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது, படைப்பினங்களுக்கு அப்பாற்பட்டது. அதில் எந்த ஒன்றையும் நிகராக இணை வைக்க முடியாது என்று நம்புதல் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு விடயம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட விடயங்களில் அல்லாஹ்வை கூட்டு சேர்ப்பது என்பது இணை வைப்பாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது தெரிந்த விடயம், இன்ன ஷிர்கல் அபுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு செய்கிற மிக பெரும் அநியாயம். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைன் அஷ்ரக்த, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், இணை வைப்பு அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உனப்பியக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் மிக பெரும் பாவங்களை அறிய தரட்டுமா என்று கேட்டார்கள். 3 விடுத்தம் சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிக பெரும் பாவம். ஷிர்க் வைப்பது என்பது மிக பெரும் பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். நாளை மறுமையில் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இணை வைத்தவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும், நரகத்துக்குரியவள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். இணை வைப்பு என்பது பாவங்களின் மிக முக்கியமானது. எவனிடத்தில் இணை வைப்பு இருக்கிறதோ மற்ற அனைத்து வழிகேடுகளும் இயல்பாக அவனிடத்தில் வரும். இணை வைப்பை காண்கின்ற பொழுது வெறுக்க வேண்டும். எங்களுடைய உறவுகள் அதை செய்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டும், அவர்களை திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனால் மன்னிக்காத மிக பெரும் பாவம். அதே போன்று இணை வைப்பு என்பது ஒரு பகுதி. அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பிரட்டி பார்க்கின்ற வேளையில் எங்களுடைய அமல்கள், இபாதத்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகள் முக்கியம். ஒன்று இக்லாஸ், உள்ள தூய்மை, இணை வைப்பு இருக்கப்படாது. அடுத்தது இத்திபாஉ சுன்னா. நாங்க இபாதத்தாக எதை செய்தாலும் அதை நபிகளாருடைய வழிகாட்டல் அடிப்படையில் பின்பற்ற வேண்டும் என்ற மிக முக்கியமான விடயம். நாங்கள் இபாதத்தாக செய்கின்ற பொழுது நபிகளாருடைய வழிகாட்டல் அதற்கு அங்கீகரிக்கவில்லை என்றால் அது மர்தூத், அது துண்டிக்கப்பட்டு விடும் நபிகளார் சொன்னார்கள். அது பித்அத்தாக மாறிவிடும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் அனைவருக்கும் நீர் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் சிலரை தடுப்பார்கள். நபிகளார் கேட்பார்கள், இவங்களும் ஏண்ட உம்மத்து தானே என்று. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் நபிகளாருக்கு சொல்லுவார்கள், இவர்கள் உங்களுடைய சமூகம்தான், ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு மார்க்கத்தில் புதிதாக மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்கினார்கள். நபிகளார் சொல்லுவார்கள், ஃபஸுஹ்கன் ஃபஸுஹ்கன் லிமன் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் மாற்றினாங்களோ அவங்களை என்னை விட்டு தூரமாக்குங்க என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஷிர்க்கும் பித்அத்தும் என்பது மிக முக்கியமான வழிகேட்டின் வடிவங்களில் ஒன்று.
அவற்றை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், எங்களை துப்புரவு செய்து கொள்ள வேண்டும், எங்களுடைய குடும்பத்தை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை. அன்பார்ந்த உறவுகளே, இப்பொழுது நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இது ஷிர்க் தெரிந்திருந்தும், இவைகள் பித்அத்துக்கள் என்று தெரிந்திருந்தும், ஷிர்க்குகள் எங்களுக்கு சொல்லப்பட்டும், எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டும், அல்லது பல புத்தகங்களின் மூலமாக நாங்கள் படித்தும் கற்றிருந்தும் அந்த ஷிர்க்கிலிருந்து எங்களால விடையலா, அந்த பித்அத்தை எங்களிலிருந்து விட்டுக்கொள்ள முடியாது. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை சில காரணங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தலாம் நினைக்கிறேன். பொதுவாக உங்களுக்கு உறவுகளிலும் பார்க்கலாம், சமூகத்திலும் பார்க்கலாம். இது ஷிர்க் என்று ஞாபகப்படுத்தப்பட்டால், பித்அத் என்று சொல்லப்பட்டால் இதெல்லாம் விடேலா என்று அடுத்ததாக ஒரு காரணத்தை சொல்வார்கள். அவ்வாறான காரணங்களை வரலாற்று நெடுகிலும் விரட்டி படித்தால் அந்த காரணங்களை ஒவ்வொன்றாக அடையாளப்படுத்தலாம். அதில் மிக முக்கியமான ஒன்று பழமைவாத சிந்தனை. அதாவது இது ஷிர்க் என்று சொல்லப்பட்டால், பித்அத் என்று சொல்லப்பட்டால், எங்கட உம்மா வாப்பாங்க பின்பற்றினத நீங்க எப்படி பிழை என்று சொல்றது என்று சொல்வார்கள். உதாரணமாக இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த பாடங்கள் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஷிர்க் பித்அத்துக்கள் தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன, அழகான முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இவைகள் பற்றி கற்பிக்கப்பட்டால் பிள்ளைகள் அதை கற்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனா வீட்டுக்கு போன வீட்டுல ஏதாவது பித்அத்துக்கள் நடந்தால், ஏதாவது ஷிர்க் விடயங்கள் நடந்தால், எங்கட உம்மா அப்பாங்களை செய்யறாங்களே, எங்கட பாட்டன் பாட்டி எங்கட மூதாதையர்கள் செய்கிறார்களே, எப்படி நாங்க இவற்றை தவிர்த்துக் கொள்வது என்று காரணம் பேசுவார். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 70வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது இணை வைப்பாளர்கள் சொன்ன அதே காரணம் நபிகளாரை பார்த்து சொன்னார்கள். காலு அஜிதனாலி நஅபுதுல்லாஹ வஹ்தா வ நதர மா கான யஅபுது ஆபாவுனா, எங்கட மூதாதையர்கள் பின்பற்றின்ற மார்க்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு எங்களை நீங்க கூப்பிடுறீங்களா? அதற்கா நீங்க வந்திருக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா, அதாவது அந்த முஹம்மது நபியை பார்த்து குறைஷி காபிர்கள் கேட்ட கேள்வியை அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மூதாதையர்களை காரணம் காட்டி, பழமைவாத சிந்தனைகளை காரணம் காட்டி, ஷிர்க்கிலிருந்தும் பித்அத்துக்களிலிருந்தும் எங்களால விடுபட இயலா என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு அழகான பாடத்தை இந்த வசனம் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அதே போன்று ஷிர்க்குகள் இருந்து பித்அத்துக்கள் இருந்து விடுபட முடியாமல் இருப்பதற்கான இன்னும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒன்று அந்த ஷிர்க்கையும் பித்அத்தையும் சொல்லக்கூடிய ஆலிம்களை காட்டுவார்கள், ஆலிம்களின் பக்கம் கை நீட்டுவார்கள். அடுத்தது அந்த ஷிர்க்கும் பித்அத்தும் நடக்கிற ஊரை காட்டுவார்கள். அந்த ஊரில் இருந்து பித்அத் செய்யப்படுமா, இந்த ஆலிம் இந்த வணக்கதாரி இணை வைப்பை பற்றி பேசுவார்களா? எடுத்தா இந்த நேரம் குர்ஆன் ஓதுவார்கள், ஐநேர தொழுகையும் தொழுவார்கள், தஹஜ்ஜத் தொழுகையில் நின்று வணங்குவார்கள். இப்படிப்பட்ட அறிஞர் பிழையை சொல்வார்களா, ஷிர்க்கை சொல்வார்களா என்று இரண்டு காரணங்களை முன்வைப்பார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்துக்கு முன்னால் மக்கா நகரை பிரட்டி படித்து பாருங்கள். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் பின்பற்றிக் கொண்டிருந்தது. தெளிவான இஸ்லாத்தை உரத்து பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் சிலை வணக்கம் காணப்படவில்லை. நாங்க ஜாகிலியத்து சமூகத்திலிருந்து தான் படிக்கிறோம். ஆனா அதற்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. அல்லாஹ் ஒருவன் என்ற கோட்பாடு உரத்து பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அதன் பின்னால் அங்கு இருந்த மிக முக்கியமான அறிஞர், மிக முக்கியமான ஒரு வழக்கதாரி அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடியவர் ஷாம் பிரதேசத்துக்கு போனார். ஷாம் பிரதேசத்துக்கு போனார். அங்க போய் பார்த்தால் அங்க சிலை வணக்கம் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே சிலை வணக்கம் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர் பார்த்தார், பல நபிமார்கள் வந்து போன நகர், இந்த நகரில் பிழைகள் உருவெடுக்குமா? பல மேதைகள் உருவாகின்ற வாழ்ந்து மரணித்த ஊர், இந்த ஊரில் தவறுகள் இருக்குமா? அந்த சிலை வணக்கத்தை கொண்டு வந்து மக்கா நகரில் அறிமுகப்படுத்தின வரலாற்றை நபிகளாருடைய வரலாற்று தொகுப்பில் பார்க்கிறோம். மக்கத்து வாசிகளும் பார்த்தார்கள், இரண்டு விடயங்களை பார்த்தார்கள். ஒன்று,
இங்கு கொண்டு வந்த மார்க்கம் யார் கொண்டு வந்தார்? இந்த செய்தியை யார் கொண்டு வந்தார்? இந்த செய்தியை யார் சொல்லுகிறார்? அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை. அவரை பற்றி எழுதக்கூடிய விஷயம் ஆலிமுன் வ ஆபித். அவர் ஒரு வணக்கதாரி, அவர் ஒரு அறிஞர். இந்த உலகத்தின் வழிகேட்டு பிரிவினர்கள் எல்லா வழிகேட்டு பிரிவினரையும் எடுத்து பாருங்கள், அது உருவாக்கினவர் நிச்சயம் ஒரு ஆலிமாக இருப்பார், இன்னும் ஒரு விடத்தில் ஒரு அறிஞராக, ஒரு வணக்கதாரியாகத்தான் இருப்பார். கவாரிஜ் கொள்கையை எடுத்து பாருங்கள், முஅ்தஸிலா கொள்கையை எடுத்து படித்து பாருங்கள். அதனுடைய உருவாக்கின தந்தை, அவருடைய வரலாற்றை பிரித்தால் அவர் மிக முக்கியமான அறிஞராக இருப்பார். அதே காரணத்தை தான் அவர்களும் சொன்னார்கள், இந்த அறிஞர் எங்களுக்கு பிழை சொல்லி தருவார்களா? சிலை வணக்கம் மக்காவில் ஊட்டெடுத்தது, பெருகியது, ஜாகிலியத்து சமூகமாக அடையாளப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரணத்தையும் சொன்னார்கள், இவர் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது எங்கிருந்து? ஷாம் பிரதேசத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஷாம் பிரதேசம் பல நபிமார்கள் வாழ்ந்த நகர், பல அறிஞர்கள் வாழ்ந்த நகர். அந்த ஷாம் பிரதேசத்தில் நிச்சயமாக தவறுகளும் வழிகேடுகளும் உருவாகாது என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த சிலை வணக்கத்தை பின்பற்றுவதற்கு காரணம் தேடினார்கள். அன்பார்ந்த உறவுகளே, இப்படிப்பட்ட அந்த சிந்தனையோடு ஷிர்கில் இருந்து, பித்அத்துக்களில் இருந்து விடுபட முடியவில்லை என்றால் அதற்கு அழகான ஒரு பாடம் தான் இந்த வரலாற்று சம்பவம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 33வது அத்தியாயம் 66வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையில் யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார், அந்த இணை வைப்பாளர்கள் நரகத்தில் அவர்களுடைய முகங்கள் பிரட்டி போடப்படுகின்ற பொழுது யகூலூன யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, நாங்க அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றி இருக்கணுமே, இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, நாங்க எங்களுடைய தலைவர்மார்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய மூதாதையர்களையும் பின்பற்றி கொண்டிருந்தோமே, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று அந்த நரகவாசிகள் சொல்லிவிட்டு சொல்வதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். யா அல்லாஹ், அவர்களுக்கு எங்களுடைய வேதனை இரட்டிப்பாக்கி விடுவாயாக என்று நரகவாசிகள் அந்த தலைவர்களுக்கு சாபமிடக்கூடிய செய்தியையும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஷிர்க் தெரிந்திருந்தும் பித்அத் என்று தெரிந்திருந்தும் எங்களால் விடுபட முடியவில்லைக்கான காரணம் இதுவாக இருந்தால் அவற்றை விட்டும் ஒதுங்கி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவாக எதை சொல்லி தந்திருக்கிறார், குர்ஆன் இஸ்லாமாக எதை சொல்லி தந்திருக்கிறது, அதை பற்றி படித்து அதனுடைய ஆதாரங்களை அலசி ஆராய்ந்து ஷிர்கில் இருந்தும் பித்அத்துக்களில் இருந்தும் முற்று முழுதாக விலை இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பாடம். அன்பார்ந்த சகோதரர்களே, காரணங்களை சுருக்கமாக அடையாளப்படுத்திட்டு போகிறேன். அடுத்ததாக, ஷிர்க் பித்அத்துக்களில் இருந்து எங்களால் விடுபட முடியாது, எங்களை அந்த பித்அத்துக்களில் இருந்து ஷிர்க்கில் இருந்து தவிர்த்துக் கொள்ள முடியாது என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் அடையாளப்படுத்துகின்ற காரணங்களில் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், பொதுவாக சமூகம் சொல்லும், இந்த ஷிர்க்கில் இருந்து நாங்க விடுபட்டால், இந்த பித்அத்துக்களில் இருந்து நாம் விடுபட்டால் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரும் என்று பேசுவார்கள். அதாவது இரண்டு விதமாக பேசுவார். ஷிர்க் பித்அத்தை பேசக்கூடிய ஆலிம்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்ற ஒரு விஷயத்தை பேசுவார்கள். இன்னும் ஒன்று, இந்த ஷிர்க்கிலிருந்து விடுபட்டால் எங்களுடைய அந்த வியாபார குழு எங்களை ஒதுக்கிவிடும், இந்த பித்அத்துக்களை நாங்க பித்அத் என்று சொன்னால் எங்களோட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எங்களை ஒதுக்கி விடுவார்கள், அப்படி என்றால் பொருளாதாரத்துக்கு என்ன செய்வது என்று காரணம் பேசக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் அல்லவா, வமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ்வை யார் பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விடிவு கொடுப்பான், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழியை காட்டி கொடுப்பான். இன்னொரு வசனத்தில் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் நாடாத நினைக்காத புறத்தில் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்பான் என்று இறைவன் பேசுகிறான் என்றால், எங்களை வாழச் செய்த ரப்பு, எங்களை இதுவரைக்கும் உயிரோடு மூச்செடுக்க செய்த ரப்பு இப்படிப்பட்ட வாக்குகளை சொல்லி தந்திருக்கிறான் என்றால் அதை நாங்கள் நம்பாம இருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, ஆகவே ஷிர்க் பித்அத்துக்கள் இருந்து விடுபடுவதற்கு பொருளாதாரம் தான் ஒரு காரணியாக இருந்தால் அந்த காரணிக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று ஷிர்க்கில் இருந்தும் பித்அத்துக்கள் இருந்தும் விடுபட முடியாமல் இருப்பதற்கான இன்னும் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எங்கட கௌரவம் போய்விடும், எங்கட அந்தஸ்து போய்விடும். நாங்க இதை பித்அத் என்றால் எங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பு போய்விடும்,
இது நாங்க சிறுக்கண்டு பிழை என்று எடுத்து சொன்னால் எங்களை சமூகம் ஒரு இடத்தில் ஒரு படித்தரத்தில் ஒரு மேல் தரத்தில் வைத்திருக்கிறார்கள். அவைகளை விட்டு அதெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு எண்ணம் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு வரலாற்றை பிரட்டி படித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி. நபிகளார் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதையில் போனால் அந்த பாதையில் ஷைத்தான் போக மாட்டான் என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், உஹது மலை அடிவாரத்தில் உமர் ரலியல்லாஹு இருக்கும் பொழுதே உஹது நடுங்கியது. அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது மலையை பார்த்து, யா உஹத், ஸ்டடியாக இரு, அசையாத, உன்மீது உமர் இப்னுல் கத்தாப் இருக்கிறார் என்று புகழ்ந்து சொன்னார்கள் அல்லவா? இப்படிப்பட்ட 4 கலீஃபாக்களில் ஒருவர், பல சிறப்பம்சங்களை கொண்ட மிக முக்கியமான நபித்தோழர். இப்படிப்பட்ட அந்தஸ்துக்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். இவர் இஸ்லாத்திற்கு வருகைக்கு முன்னால் எப்படி இருந்தார்? எவ்வளவு பெரிய கௌரவத்தோடு இருந்தார், எவ்வளவு பெரிய அந்தஸ்தோடு இருந்தார், இஸ்லாத்துக்கு எந்த அளவு விரோதமாக செயற்பட்டார். வரலாற்றை படிக்கின்ற வேளையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக துன்புறுத்துகிறார், அடிக்கிறார். அடின்னு அடிச்சு போட்டு அந்த அடிக்கிறத நிப்பாட்டிட்டு, நான் ஏன் தெரியுமா இப்ப அடிக்கிறத நிப்பாட்டிக்கிறேன், பாவம் பார்த்தல்ல, அடிச்சடிச்சு இந்த கை வலிக்குது என்றார். அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு ஏக இறைவன் ரப்பு என்று அந்த ஒரே கோட்பாட்டோடு வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்தஸ்து என்ன. அதனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரில் ஒருவரை இஸ்லாத்தை நுழைய வைத்து விட துஆ கேட்டார்கள். ஒன்று அபூஜஹல், அடுத்தது உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள். ஏனென்றால் மிக பெரும் வீரராகவும் மிக பெரும் அந்தஸ்திலும் காணப்பட்ட மிக முக்கியமான இருவர். அந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் ஒரே கோட்பாட்டை ஏற்று விட்டு வந்தார். எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தினான் என்பதை பாருங்கள். இப்படி நிறைய வரலாற்று தகவலை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஷிர்க் தெரிந்தால், பித்அத் என்று தெரிந்தால் அதை விட்டும் விலகுவது என்பது மிக முக்கியமான இபாதத். அந்த இபாதத்தை செய்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹ் தஆலா எங்களை கண்ணியப்படுத்துவான், நிச்சயம் அல்லாஹ் தஆலா எங்களை உயர்த்துவான், நிச்சயம் அல்லாஹ் தஆலா எங்களை இழிவாக்க மாட்டான் என்ற ஆழமான நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷிர்க் பித்அத் என்பது பாரதூரமான பாவங்கள். அதிலும் ஷிர்க் அல்லாஹ்வுக்கு செய்கிற மிக பெரும் அநியாயம். பல தண்டனைகளும் கண்டனங்களும் சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பெரும் பாவங்களில் ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த இணை வைப்பை பற்றி பேசப்பட வேண்டும், அது பற்றி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய உறவுகளுக்கு அதனுடைய கொடூரங்களும் அதனுடைய அதாவது ஆபத்தான தன்மைகளும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இப்படி தெளிவுபடுத்தப்படுகின்ற பொழுது, இணை வைப்பை பற்றி பேசப்படுகின்ற பொழுது சிலருடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் வரும். இந்த உலகத்தில் பேசத்துக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது, உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் காணப்படுகின்றன, இந்த உலகத்தில் எவ்வளவு அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, மிம்பர் மேடைகள் அழைத்து பயன்படுத்தணும் என்று அந்த எண்ணங்கள் வந்தால், அந்த எண்ணமும் முக்கியமான காரணங்களில் ஒன்றுதான். அன்பார்ந்தவர்களே, இணை வைப்பிலிருந்தும் பித்அத்துக்கள் இருந்தும் விட்டு விலக முடியாத மிக முக்கியமான காரணம், அதாவது மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடிய செக்குலரிசம். அதை பற்றி தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனால் அதனுடைய ஒரு பகுதி என்னென்றால், இந்த நேரம் இணை வைப்பு தானே பேசிட்டு இருக்கிறார், அதெல்லாம் சின்ன பிரச்சனை, கொஞ்சம் வைங்க, வாங்க எல்லாரும் ஒற்றுமையாகுவோம், நாங்க ஒரு தீர்வு ஒன்று செல்வோம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற சமூகத்துக்கு அதை பற்றி பேசுவோம் என்று இணை வைப்பை ஓரங்கட்டி விட்டு வேறு விதமான உலக காரியங்களில் கவனம் செலுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இன்னும் சிலர் எப்படி என்றால், இணை வைப்ப சின்ன விஷயம், அதை விட்டுருவோம், எங்கட பிள்ளைகள் அல்ல எங்களுடைய உறவுகள் அதுபட்டு அந்த இணை வைப்பில் ஈடுபடுகின்ற பொழுது அதை கணக்கெடுக்க மாட்டோம் நாங்கள். ஆனால் மதுபானம் குடிக்கிறத மிக பெரும் பாவமாக பார்ப்போம், விபச்சாரம் செய்கிறத மிக பெரும் பாவமாக பார்ப்போம். ஆனா இணை வைப்ப கொஞ்சம் தள்ளி வைப்போம். அன்பார்ந்தவர்களே, பாவங்களில் மிக பெரும் பாவம்
முதல் பாவம் இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம், அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம். அப்ப அந்த இத கொஞ்சம் ஓரங்கற்ற ஒரு மதச்சார்பின்மை சிந்தனை எம் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. இதுவும் இணை வைப்பை பற்றி பேசுவதிலிருந்தும் அவற்றிலிருந்து எம்மை விலகி நடப்பதிலிருந்தும் எம்மை தடுப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இன்னும் மிக முக்கியமான காரணத்தை சொன்னால் பிடிவாதத்தையும் கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். எவ்வளவுதான் இணை வைப்பு என்று தெரிந்திருந்தும், பித்அத் என்று தெரிந்திருந்தும், சொல்லப்பட்டும், அன்பாக சொல்லப்பட்டும், உரத்து சொல்லப்பட்டும், பல புத்தகங்களில் வாசித்திருந்தும் பிடிவாதத்தன்மை இருக்கும். நான் விடமாட்டேன், நான் இந்த இணை வைப்பை ஒரு நாளும் விடமாட்டேன், இந்த பித்அத்தை ஒரு நாளும் விடமாட்டேன் என்ற பிடிவாதத்தன்மை இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, ஒமன் அரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் என்னுடைய போதனைகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கமானதாக இருக்கும், அவர்களை நாளை மறுமையில் குருடர்களாக எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்கள் எழும்பி கேட்பார்கள், யா அல்லாஹ் லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா, நான் இந்த உலகத்தில் பார்வையுள்ளவனாக இருந்து ஏன் இப்பொழுது என்னை குருடராக எழுப்பாட்டி இருக்கிறாய் என்று அந்த மனிதன் கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீ என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற பொழுது, சொல்லப்படுகின்ற பொழுது அவற்றை மறந்தாய், இந்த நேரத்தில் நானும் உங்களை மறந்து விடுவோம். அன்பார்ந்தவர்களே, பிடிவாத குணம் என்பது மிக ஆபத்தானது. ஷைத்தானின் குணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஷிர்க் என்று சொல்லப்பட்டால், பித்அத் என்று சொல்லப்பட்டால் பிடிவாத தன்மையை அகற்றி நாம் இறங்கி சென்று அல்லாஹுக்காக, அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ் எங்களை உயிர் வாழ செய்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு இந்த நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று மனம் இலகி நாம் சுன்னாவுக்கும் தௌஹீதுக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நம் அனைவரையும் மாற்றுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஷிர்க் பற்றி படித்து, பித்அத்துடைய அந்த பாரதூரங்கள் பற்றி படித்து, அதிலிருந்து நாம் முற்றுமுழுதாக விலகி இருக்கக்கூடியவர்களாக மாறி எம்முடைய குடும்பத்தையும் எம்முடைய சமூகத்தையும் அதிலிருந்து துப்புரவு செய்யக்கூடியவர்களாக செயற்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் இந்த இடத்தில் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தில் முத்தகீங்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹான மக்களோடு வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் ஒன்று சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ